நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே யோபுக்கு ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதம் கொடுத்தீரே, எங்களுக்கும் அப்படியாக ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. அவனிடத்தில் இருந்த விசேஷித்த நல்ல குணாதிசயங்களின் நிமித்தமாகத்தான் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதில் ஒரு குணாதிசயத்தை குறித்து சற்றே ஆழமாக பார்க்க போகிறோம். யோபு 29வது அதிகாரம் 15வது வசனம். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். தாங்கள் முதலாவது பார்வையை பெற்று மற்றவர்களுக்கு கண்ணாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் வாசல் திறக்கும். இன்றைக்கு குருடர்கள்ல 2 வகை உண்டு. ஒரு வகை குருடர் நம்முடைய சரீர பிரகாரமாக இருக்கின்ற இந்த கண்களில் பார்வையை இழந்தவர்கள். கர்த்தர் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லும்படியாக அழைக்கும் பொழுது அவன் தன்னுடைய பலவீனத்தை குறித்து கர்த்தர்ட்ட பேசுகிறான். மந்த நான் உள்ளவனா இருக்கிறேனே, ஏன் 40 வருஷம் அங்க வளர்ந்தப்போ அந்த பாஷை இவனுக்கு நல்லா இருக்கும், அவன் வாக்கில் வல்லவனா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எகிப்து தேசத்தை விட்டு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 40 வருஷத்துல பாஷை மறந்து போகுமா இல்லையா? அதனால சொல்றான், நான் மந்த நான் உள்ளவனா இருக்கிறேனே ஆண்டவரே. அப்ப கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? புரியுதா? அப்போ பிறக்கும் பொழுதே சில மனுஷர்களை அவர் என்ன பண்றாரு, தோற்றத்தில் இந்த சரீரத்தில் குருடர்களாக அவர் பிறக்க வைக்கிறார். சிலர் பிறக்கும் பொழுது நல்ல பார்வை இருந்திருக்கும், ஒரு காலகட்டத்தில் சில விபத்துகள் மூலமாகவோ நோய் தொற்று ஏற்படும் பொழுதோ பார்வை இழக்கிறவர்கள் உண்டு. அது இந்த சரீரத்தில் இருக்கிற பார்வை. இன்னொன்னு ஆவிக்குரிய குருட்டுத்தனம். ஆதி ஆகமத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் விலக்கின கனியை சாப்பிட்டாங்க. நன்மை தீமை அறிகின்ற அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சாங்க. அந்த கனியை புசிக்கும் பொழுது நன்மை தீமை அறிகின்ற அறிவு கிடைக்கும். ஆனா நன்மையை தேர்ந்தெடுத்தாருங்களா மனுஷன்? தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பாவங்கள் பெருகி இருக்குமா? நோவா காலத்துல கர்த்தர் அந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால அழிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரா? பூமியில அக்கிரமம் பெருகி கொண்டே இருந்தது. கர்த்தர் ஒட்டுமொத்த உலகத்தை ஜலப்பிரளயத்தினால அழித்தார். அப்போ நன்மை தீமை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ளுவது லகுவான விஷயம். ஆனால் அதுல நன்மையை மட்டுமே தேர்ந்தெடுப்பதற்கு தேவனுடைய கிருபை இல்லைன்னா முடியாது. பாவமான வழியில நம்ம போய்விட்டோம் அப்படின்னா நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டுவிடும். ஆவியில ஒரு குருட்டுத்தனம் உண்டு. அவன் போகின்ற பாதை சத்தியத்தின் பாதையாய் இருக்குமானால் இந்த சரீரத்தில் குருடராய் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையோடு அங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேவியராகமம் 19வது அதிகாரம் 14வது வசனம். குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். அது மகா பெரிய பாவம் கர்த்தருடைய பார்வை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், கொலை செஞ்சா பாவம், கொள்ளையடிச்சா பாவம், விபச்சாரம் செஞ்சா பாவம், இதெல்லாம் தான் பாவம். நான் அந்த 10 கற்பனைகள் எல்லாம் நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு திருச்சபை மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ குருட்டுத்தனமா இருக்கிற மனுஷன் ஒருத்தர் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு முன்னாடி நீ போய் ஒரு கல்லை நீ வைக்கிற, அந்த கல் அங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல தடுக்கி விடுவான். அப்போ சத்தியத்தின் பாதை குறித்து ஒரு தெளிவற்றவர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள், அல்லது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன் வழியில் இன்னும் நடக்க பழகாதவர்கள், இப்படி பலவிதமான கூட்டங்கள் இன்றைக்கு திருச்சபையில இருப்பாங்க. அதே போல தேவனை அறியாத மக்களும் வெளியில இருக்கிறாங்க. இவர்கள் யாருடைய வழியிலும் நாம் அவர்கள் பாவம் செய்வதற்கு, சத்தியத்தை விட்டு வழி விலகுவதற்கு ஏதுவான ஒரு இடரலான கல்லாய் நாம் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. பிலேயாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. பாலாக்
கூப்பிட்டான உடனே போறான். அவன் கூப்பிட்ட காரியம் என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு நீ போகாதங்கிறாரு. ஆனாலும் அவனுக்கு என்ன மனசுக்குள்ள, அவன் நிறைய கிஃப்ட் தருவானே, அந்த கிஃப்ட் மேல ஒரு ஆசை போட்டா, சரி இவன் கேட்டுட்டே இருக்கிறானே நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் சொல்வதே இல்லாமல் நீ வேற எதையும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. அங்க போறான். என்னாகும் 24வது அதிகாரம் 2-4 வசனங்கள். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயாரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விழும்புகிறதாவது. முதலாவது என்னது? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். முதல்ல இங்க ஜாக்கிரதையா இருங்க. யார் உங்ககிட்ட பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தையா, அல்லது அவங்க சுயத்துல மாம்சத்துல பேசுறாங்களா, இல்ல அவங்களுக்குள்ளேயே இருந்து பிசாசு பேசுறானா? இத மூணையும் வேறுபடுத்தி பார்க்கிறதுக்கு திருச்சபை மக்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையை குறித்த, அந்த திட்டத்தை குறித்த தரிசனம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தெளிவா இருக்கணும். அதை நாம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமாக தெரிந்து கொள்ளணும். ஆழ விழும் பொழுது அந்த தரிசனத்திற்காக நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து, நம்மளை தாழ்த்தி, அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து, அவரோடு கைகோர்த்து நடக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆவிக்குரிய பார்வையை பெற முடியும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கரெக்டா சொல்லி முடிச்சிட்டான். ஆவியானோர் சொன்னதை தவிர வேற எதையும் அவன் சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் ஊழியத்தை முடிச்சிட்டான் கரெக்டா. ஆனா இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா பண்ணா, அந்த பாலாக்கு காமிச்சானே அந்த கிஃப்ட், அந்த கிஃப்ட் மேல இவனுக்கு ஒரு கண். அந்த ராஜாவுக்கு ஒரு தப்பான ஐடியா கொடுக்குறான். என்னது? இந்த மக்கள் ஆரம்பத்துல இருந்தே மோசே கிட்ட இந்த இறைச்சிக்காக ஒரு போராட்டம் நடத்தினவங்க, இறைச்சிக்காக கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தவங்க. இவங்க இறைச்சினா ஓடி வந்துருவாங்க. நீ என்ன பண்ணு, நீ அவங்களுக்கு விருந்து கூப்பிடு உங்க வீட்டுக்கு. உங்களுடைய அழகான பெண்களை அவங்க முன்னாடி அப்படியே நடமாட விடுங்க, ஃபிளாட் ஆயிடுவாங்க. நீ உங்களோட பொண்ணை அவங்களுக்கு கொடுத்து பொண்ணை எடுத்துக்கோங்க. இப்படி அவங்களோட ஆஸ்திலாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அவங்கள நீ பாவம் செய்ய வச்சிடலாம், அவங்கள உன் பக்கம் இழுத்துடலான்னு சொல்லிடுறான். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் பெர்கமு சபைக்கு ஆவியானவர் எழுதுகின்ற காரியம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தரம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அழிந்து போகின்ற காரியங்கள் மேல ஆசை வச்சு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தவறான ஆலோசனை அந்த ராஜாவுக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய சத்தியத்தை விட்டு வழிவிலகி போகும்படியாக இந்த பீலேயாம் செய்தானோ, அந்த மாதிரி செய்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று ஆவியானவர் சொல்றார். இப்ப நம்மளை குறித்து யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அநித்தியமான பொருளுக்கும் ஆசைப்பட்டு மற்றவர்களுக்கு சத்தியத்திற்கு விரோதமான ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக இடறுகிற கல்லை போட்டிருக்கிறோமா இல்லையா வாழ்க்கையில? அது கணவனுக்கு சொல்லி கொடுக்கலாம், இல்ல மனைவிக்கு சொல்லி கொடுக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களுக்கா இருக்கலாம், இல்ல சமுதாயத்துல யாராச்சும் நம்ம கிட்ட ஒரு வேலை செய்யற இடத்துலயோ மற்ற இடத்துலயோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். இதை எப்படி செய்யலாம், ஏது செய்யலாம்னு கேட்கும் பொழுது சத்தியத்திற்கு விரோதமாய் எத்தனை பேருக்கு நம்ம ஐடியா சொல்லி கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்க. பீலேயாம் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக பேசின தீர்க்கதரிசி தான். விசுவாசிங்க லிஸ்டிலே இல்லை. இப்போ மகா பெரிய பாவத்தை செய்தவன். இன்றைக்கு நம்ம இந்த தப்பு செய்யறோமா இல்லை? ஆவியானவர்கிட்ட விசாரித்து சத்தியத்தின்படி ஆலோசனையை சொல்ல தெரியலன்னா அவங்களையாச்சும் நீங்க கர்த்தர் உங்களை வழிநடத்த முடியாது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. ஆனால் சத்தியத்திற்கு விரோதமான ஆலோசனை கொடுத்தால் மகா பெரிய தண்டனைக்குள்ளாம். இது பயங்கரமான அக்கிரமம். உபாகமம் 27வது அதிகாரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசையை கொண்டு கர்த்தர் நடத்திட்டு போறார் இந்த ஜனங்களை. இவர்களை கர்த்தர் 2 இடத்தை தெரிந்து கொள்ள சொல்லுவார். 12வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சிம் மலையிலே சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அடுத்தது, சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன்,
காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். ஏன்? சில கோத்திரங்கள் எல்லாமே பாவமான வழியில போனாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துல தான் இருக்காது. இந்த கோத்திரங்களை எல்லாம் சபிக்கப்படுவதற்காக எங்க ஏபால் மலை மேல நிக்க சொல்றாங்க. நிக்க சொல்லிட்டு அந்த சாபங்களை எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுதுதான் அதுல ஒரு சாபம் என்னது? குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். ஆவிக்குரிய குருடர்களை பத்தி தான் பேசியின் பாதையிலே நடக்காதபடிக்கு நாம் அவர்களை வழி தப்பி போக பண்ணிவிடக் கூடாது. பாருங்க, இந்த ஆகாப் என்கிற ராஜா ஏற்கனவே அவன் ஒரு குருடன், ஆவிக்குரிய குருடன். பாவமான வழியில அவன் போய்கிட்டு இருக்கான். அவனுடைய மனைவி போய் ஐடியா கொடுக்குறா. எதுக்கு? அந்த பக்கத்துல நாபோத்துன்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. இந்த திராட்சை தோட்டத்தை இவனுக்கு கீரை கொள்ளையாக்கிக்கணும்னு ஆசை. அவங்ககிட்ட போய் நிலத்தை கொடுன்னு கேட்கறான். அவன் என்ன சொல்றான்? இது என்னோட பூர்வீக சொத்து, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே போய் அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்றான். இப்ப ஏசபேல் என்ன பண்றா? பொய் சாட்சி ஏற்படுத்தி அவனை கல்லெறிஞ்சு கொல்ல வச்சு அவனுடைய தோட்டத்தை பிடிச்சு கொடுக்குறான். புரியுதா? ஏற்கனவே குருடன், அந்த குருடனை இன்னும் வழி தப்ப பண்ணுகின்ற காரியத்தை இந்த ஏசபேல் மனைவியானவள் செய்யறா. இப்ப ஏசபேலோட முடிவு என்னாச்சு? அவளுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு. ஜாக்கிரதையா இருங்க. சத்தியம் எதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கிறவங்கள வழி தப்ப பண்ணினோம் அப்படின்னா பயங்கரமான பாவம். ஆலோசனைங்கிற பேர்ல நம்ம எவ்வளவு பாவங்களை செய்யறோங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. உபாகமம் 28வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பாரி கொடுக்கிறவனுமாயிருப்பாய். தயவு செஞ்சு இந்த வசனங்களோட ஆழத்தை பாருங்க. யாருக்கு சொல்றாரு? அதே 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். இங்கதான் தப்பு பண்றாங்க. ஒரு வார்த்தை கிளியரா சொல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியேயும் கட்டளைகளின் படியும். நான் 99% நான் கீழ்ப்படுகிறேங்க, 1% தானே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போய் கர்த்தர்ட்ட போய் கேட்க முடியாது. 100% மார்க் வாங்கினா தான் பரலோகத்துக்கு போகணும். இங்கே பூமியில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஸ்கூலில் ஒரு மார்க் வச்சுருக்கிறாங்க, காலேஜில் ஒரு மார்க் வச்சுருக்கிறாங்க. இந்த மார்க் வாங்கினா பாஸ். சில பிள்ளைங்க அப்பா பாஸ் மார்க்குக்கு 10 சாப்டரில் 2 சாப்டர் படிச்சுட்டாவே ஜாலியாக இருப்பாங்க. எப்படி பாஸ் மார்க் வாங்கிடலான்னு ஒரு தைரியம் வந்துடும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த தைரியத்துக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா கற்பனைகளின் படியும் எல்லா கட்டளைகளின் படியும் கரெக்டா கடைசி வரைக்கும் நடந்து நிலை நிற்கிறவன் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நாபால் இந்த அபிகேலுடைய கணவன் பெரிய பணக்காரங்க, முரடனா இருந்தான், ஒரு துன்மார்க்கனா இருந்தான், நல்ல எண்ணங்கள் இல்ல, நல்ல சுபாவங்கள் இல்ல, நல்ல குணங்கள் ஒண்ணுமே இல்லை, பேலியாளின் மனுஷனா இருந்தான். ஹல்லேலூயா. கடைசியில அபிகேல் என்ன பண்றா? அந்த தாவீதுனால குடும்பத்துக்கு ஒரு பொல்லாப்பு வரப்போற சூழ்நிலை வரும் பொழுது இவ தீவிரமாய் செயல்பட்டு தாவீதுக்கு போய் எல்லா பொருட்களையும் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சியும் பண்ணிடுறான். அவன் நல்லா இங்க வீட்டுக்கு வரும்பொழுது நல்லா ஃபுல்லா போதையில இருக்கான், விருந்து சாப்பிட்டு போதையில இருக்கான். சரி, போதை தெளியிட்டோம், காலையில எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தாலும் அடுத்த நாள் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் சொல்றான். அவன் உள்ளே செத்தவனை போல மாறிட்டான். 10 நாள் கர்த்தரால் பாதிக்கப்பட்டு இறந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆஸ்தி காப்பாத்துச்சா? பெரிய பணக்காரன் பதவி காப்பாத்துச்சா? எது காப்பாத்துச்சா? அவ்வளோ அறிவு இருந்தது, அவ்வளோ திறமை இருந்துச்சு, ஏதாச்சும் அவனை காப்பாத்துச்சா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சாபம் அது? நீ எல்லாவற்றையும் பறி கொடுக்கிறவனா இருப்பாய். எவ்வளோ கொடுமையான சாபம் தெரியுமா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் பறி கொடுக்க வைப்பார். என்ன பாவம்? இந்த வாயிலிருந்து வருதே வார்த்தை, இதுல தப்பான ஐடியா யாருக்காச்சும் சொல்லி கொடுத்தா உறிஞ்சிருவார் கர்த்தர் எல்லாத்தையும். அப்பேற்பட்ட கொடிய சாபத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எதுக்கு? வழி தப்பி போக பண்றவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். கிரியை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் நம்முடைய நினைவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆவியில நான் இன்னும் ரொம்ப குருட்டுத்தன்மையோடு தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லை, சரியான பார்வை இல்லை,
அப்படின்னு நினைக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 146 8வது வசனத்தில் சொல்லுகிறான், குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். நம்ம கர்த்தர் திறந்தால் ஒழிய யாராலையும் நம்முடைய சுய மாம்சமான முயற்சியெல்லாம் நம்ம ஆவிக்குரிய பார்வையை பெற முடியாது. நம்முடைய கண்கள் திறக்கப்படாது. எலிசா சொல்றான், அவங்கள பிடிச்சிட்டு போகிறதுக்கு ராஜா பெரிய கூட்டத்தையே அனுப்பிச்சிட்டான். இப்ப வேலைக்காரனுக்கு அவங்கள பார்த்தோன்னே என்னாச்சு, அதிகாலமே எழுந்து வெளியே போய் பார்க்கறான். பயம் வந்துருச்சு இவனுக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய படம் வந்து நிற்குதே நம்மளை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து எலிசா கிட்ட சொல்றான். உடனே எலிசா சொல்றான், அவர்களோட இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். சரீர பிரகாரமான பார்வைக்கு தெரியல வேலைக்காரனுக்கு. கர்த்தர் சொல்றான், இவனோட கண்களை திறந்தரலும் சொன்ன உடனே இப்ப கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார். அப்போதான் தீர்க்கதரிசியை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் எல்லாத்தையும் பார்க்கிறான். ஓ, பரலோக சேனையே நம்ம கூட இருக்கியா? ஸோ இந்த பார்வையை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய பார்வை. கர்த்தரால மட்டும்தான் முடியும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். இப்போ பவுல் வந்து பாப்பா பட்டணத்துக்கு வரான். அங்க பர்யேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாயவித்தக்காரன் இருக்கான். அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, மாயவித்தக்காரன். அவன் யாருன்னா யூதன். ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் இவ்வளவு பாவத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? அவன் ஒரு யூதன். இந்த செர்கி பவுல்ன்ற ஒரு அதிபதி, அந்த அதிபதி கூட இவன் இருக்கிறான். ஆனா அவன் ஒரு விவேகமுள்ள மனுஷன். இவனுக்கு இப்போ ஒரு ஆசை, கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. பவுலை கூப்பிட்டு அந்த தேவ வசனத்தை கேட்கணும்னு இவன் ஆசையா இருக்கிறான். ஆனா இந்த மாயவித்தக்காரன் இருக்கானே, இந்த பர்யேசு, அதை தடை செய்கிறான். ஏன்னா இவன் வசனத்தை கேட்டா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான்ல, விசுவாச பாதைக்கு வந்துருவான் இல்ல, அவன் ஆவிக்குரிய பார்வையை பெற்றுடுவான் இல்ல. இவனுக்கு ஆசை என்னது, இவன் கூட இருக்கிறவன் குருடனாவே இருந்தா அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் அவன் மூலமா சாதிச்சுக்கலாம். கேடுகட்ட புத்தி கிட்டீங்களா? அவன் தெளிவே அடையாத மாதிரி இருக்கணும்ல. இன்னைக்கு அரசியல்வாதிகளே இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கள்ள போதகர்களும் அரசியல்வாதிகளோட மோசமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னது, ஜனங்களுக்கு தெளிவு கிடைச்சிடக்கூடாது, ஜனங்களுக்கு சரியான சத்தியம் போயிடக்கூடாது. அவங்க அப்படியே குருட்டுத்தன்மையோடையே தான் இருக்கணும். அப்படி இருக்கிற வரைக்கும் இயேசுவோட நாமத்தை சொல்லி என்னென்ன சாதிக்கலாமோ சாதிச்சுக்கலாம். ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கு. கர்த்தர் கிருபையாய் இன்றைக்கெல்லாம் உங்க நல்ல போதகர்களை கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் பாக்கியவான்கள் நீங்களாம். இன்னைக்கு அநேகர் பொருளாசைக்கு சாய்ந்து இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதிபதி நம்ம பேச்சை கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆதாயம். இவன் பாட்டுக்கு பவுல் மூலமா வசனத்தை கேட்டு விசுவாச மார்க்கத்துக்கு வந்துட்டான்னா நமக்கு கிடைக்கிற ஆதாயம் எல்லாம் கிடைக்காம போயிடுமே. தடை செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப பவுல் என்ன பண்றான்? 8வது வசனம், மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். யாரோட? பவுலோடையும் பவுலோடு இருக்கிற ஊழியக்காரங்களையும் எதிர்த்து நிற்கிறான். பவுல் என்று சொல்லப்படுகின்ற சவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தகாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இப்படி கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பயங்கரமான காரியங்களை செய்கிறார். புரியுதா? குருட்டாட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஜாக்கிரதையா இருங்க. யாருக்காச்சும் தப்பான ஐடியாவை கொடுத்தா ஒரு குருட்டாட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த குருட்டாட்டத்தில் அவங்க விழுந்து நிறைய நஷ்டத்தை அடையும்படியாக செய்து கர்த்தர் பாடத்தை போற்றி சில அனுபவங்கள் மூலமாக பாடங்களை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்வை அடையணுங்கிறது பவுலுடைய வாஞ்சையா இருக்கு. எல்லாருக்கும் தான் கண்ணா இருக்கணும்னு பவுலுக்கு வாஞ்சையா இருக்கு. ஆனா அவனுக்கு பார்வை அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் நினைக்கிறான். இதுல நம்ம எந்த கோஷ்டியில இருக்கோம்? மற்றவர்களுக்கு கண்ணா இருக்கணும்னு நினைக்கிறோமா, இல்ல ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்கிறதையும் அவிச்சு போடணும்னு நம்ம நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமா? நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள்லாம் எதற்கு ஏதுவானதாக இருக்கிறது? ஜாக்கிரதையா. கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் மறைக்க முடியாது. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, கர்த்தர் நம்முடைய கணக்கில் கொண்டு வருவார். செப்பனியா 1வது அதிகாரம் 17வது வசனம், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். இதுதான் ஏசபேலுக்கு நடந்தது. எப்படி? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம மனுஷனுக்கு தானே ஐடியா கொடுக்குறோம், பொண்டாட்டிக்கு தானே குடிக்கிறோம்,
புருஷனுக்கு தானே கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு தானே கொடுக்குறோம், உறவுகளுக்கு தானே கொடுக்குறோம். இந்த பூமியில் கண்ணால் கன்ற மனுஷருக்கு தானே நம்ம தப்பான ஐடியாலாம் சொல்லி கொடுக்குறோம், அவங்கள தானே வழி தப்பி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது பரத்திற்கு விரோதமான பாவம். மனுஷனுக்கு விரோதமான பாவம் மட்டுமல்ல, அது பரத்திற்கு விரோதமான பாவம். பார்வை இருக்கும் சரீரத்தில், ஆனால் ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தில் போகும்படியாக கர்த்தர் கைவிடுவார். கைவிட்டு குருட்டாட்டம் முடிச்சு நடக்கும்படியாக ஒப்பு கொடுப்பார். அவங்களுடைய ரத்தம் புழுதியை போல சொரியப்படும். ஜாக்கிரதையா இருங்க. லோத்து அந்த பட்டணத்தை அழிக்கப்பட போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேசி முடிச்ச அந்த மருமகன்கள்கிட்ட போயிட்டு, அப்பா தேசம் அழிவுக்குள்ளாக போகுது, நீங்க வந்துருங்க எங்களோட, கர்த்தர் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறாரு, வாங்க போறான்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? அவனை பரியாசம் பண்ணினார். இன்றைக்கு நாம எல்லாருக்கும் கண்ணா இருந்து சத்தியத்தின்படி நல்ல ஆலோசனைகளை கொடுக்கணும். அதை சிலர் கேட்டு அதை விசுவாசிக்காமல் போனாங்கன்னா, அதை பரியாசம் பண்றாங்க அப்படின்னா, பரியாசம் பண்றவனோட முடிவு நரகம். அவர்களை நரகத்திலிருந்து தப்புவிப்பதற்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது பிரயாசத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. தாமதிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே தேவனுடைய தூதர் லோத்தையும் அவளோட பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில விட்டுட்டு இப்போ பட்டணத்தை அழிச்சாங்க. சில மணி நேரங்களில் பரியாசம் பண்ணினவர்கள் அழிந்து போனாங்க. கர்த்தருடைய வழியை காட்டி கொடுங்க. கேட்கலன்னா கர்த்தர்கிட்ட போய் அந்தரங்கமா பாரத்தோடு ஜெபம் பண்றதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க. அதற்குண்டான ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே உண்டு. மத்தேயு 15வது அதிகாரம் 14வது வசனம். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. அங்க ஆண்டவர் பரிசேயத்தை சொல்றாரு, நம்ம ஆவிக்குரிய பார்வையை அடைந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்ம வருவோம், மற்றவர்களுக்கு கண்ணா இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வருவோம், மற்றவர்களை சத்தியத்தின்படி நடத்தி கொள்ளக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்ம வருவோம். அப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு. லூக்கா 22வது அதிகாரம் 31-32 வசனங்கள். ஏன்னா இவன் கர்த்தர் என்ன பண்ணிட்டான்? மறுதலிச்சிட்டான், மரணத்திற்கு பயந்து மறுதலிச்சிட்டான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டால், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம குணப்படணும். முதல்ல நம்ம குணப்பட்டு கர்த்தருடைய பார்வையை பெறணும், ஆவிக்குரிய பார்வையை பெறணும். அப்பதான் நம்ம அடுத்தவர்களை நடத்த முடியும். குருடர்களை காண்கிறவர்களாக நம்மால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சரீரத்தில் குருட்டுத்தன்மையில் இருக்கிறவங்கள போய் உடனே ஒரு அற்புதம் செஞ்சு அவங்கள அப்படியே கண்ணில் மாற்றணும். அந்த அற்புதத்தை மட்டுமே நான் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அதையும் செய்யுங்க. ஆனால் அதை விட முக்கியமானது, ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஆவிக்குரிய பார்வையை தரணும். ஆவிக்குரிய ஊழியம் மிக மிக மகிமையான ஊழியம். யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்களே. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. ஏன்? குருடராய் இருந்தால் அவர்கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு பார்வையை கொடுங்கன்னா பார்வை கொடுத்துட போறாரு. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. சத்தியத்தை பத்தி இன்னும் தெளிவான அறிவு இல்லை, அந்த அறிவை பெற்றிருந்தும் இன்னும் சத்தியத்தின் வழியில ஒழுக்கமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கல. ஆனாலும் உங்களை கிறிஸ்தவர்கள் நீங்க சொல்லிக்கிறீங்களே, அதனால நீங்க இன்னும் பாவமா இருக்கீங்க, இன்னும் குருடர்களாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளே யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை கேட்கிறோம், அந்த அறிவு போதகர்கள் மூலமாக, சுவிசேஷர்கள் மூலமாக கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் வேதத்தை வாசித்து அந்த அறிவை பெற்று கொண்டிருக்கலாம். சொல்றாரு, நீங்க அறிவை பெற்றிருந்தும் அந்த அறிவின் வழியில வாழாத பொழுது பாவம் உங்களிடத்தில் நிலை நின்று கொண்டு இருக்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சொல்றாரு, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான்.
ஆண்டவருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அவின் அபிஷேகத்தை எல்லாம் பெற்றிருக்கலாம், அவின் வல்லமை வரங்கள் எல்லாம் ஈஸி, அதெல்லாம் கேட்டா கொடுத்துரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தரமாட்டாரோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு வீணரான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, மனதிரும்புறதுக்கு ஏற்ற கனிகள் இல்லாமல், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கேற்ற கனிகள் இல்லாத ஒரு அந்தகார வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம கண் சொருகி போன குருடர்கள். லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் ஒரு வேதனையோடு சொல்லுகிறார். நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால் உன்னை பத்தி முதல்ல நீ சரியா புரிஞ்சிக்கலங்கிற. நீ ஏன் பார்வையில் எப்படி இருக்க? குருடனா தெரியுற, தரித்திரனா தெரியுற, நிர்வாணியா தெரியுற. நிர்வாணியா என்னது? பாவியா தெரியுற. ஆனா உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிற? திரவிய சம்பன்னன். நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஏராளமான ஐஸ்வர்யங்களை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன், ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமைகளை பெற்றிருக்கிறேன், அறிவை பெற்றிருக்கிறேன், அவருடைய கட்டளைகளை பெற்றிருக்கிறேன், எல்லா வரங்களை பெற்றிருக்கிறேன், எல்லா ரைட்டு. சத்தியத்தின்படி சீர்தூக்கி பார்க்கணும். இந்த ஆண்டவர் இயேசுங்கிற அந்த நிறைகளை வச்சு நாம் பார்க்கணும். நம்ம கிட்ட இன்னும் எவ்வளவு குறைகள் இருக்கு, இன்னும் எத்தனை விஷயங்களை நம்ம இன்னும் மனமாறாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். அதை தான் கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி இருக்கிறதுனால நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு, நீ பார்வையடையும்படிக்கு உன்னுடைய கண்களுக்கு நான் கழிக்க போடணும்னு ஆசையா இருக்கிறேன். எல்லாத்தையும் வச்சுட்டு உங்ககிட்ட தான் பக்கத்திலே நிற்கிறேன், நீ அனுமதிச்சுனா உனக்கு நான் கழிக்கத்தை போட்டு விடுறேங்கிற. ஹல்லேலூயா. ஒரு கால் நம்மிடத்தில் இன்னும் குருட்டுத்தனம் இருக்குமானால் பரலோகம் நமக்காக நம்ம பக்கத்திலே தான் காத்துட்டு எதுக்கு? நம்முடைய கண்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக, நம்முடைய கண்களுக்கு அந்த கழிக்கத்தை போடும்படியாக நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு அந்த கழிக்கம், ஆவிக்குரிய கழிக்கத்தை போட்டு ஆவிக்குரிய பார்வை நமக்கு கொடுப்பார். அப்போ நாம் அநேகருக்கு கண்ணாய் இருக்கலாம். நம்ம எவ்வளவு பேருக்கு கண்ணாய் இருக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம் பரத்திலிருந்து நம்ம கேட்காமலேயே கிடைக்கும். சொல்லுவாங்க, போய் கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க எதை கேளுங்க? இதை கேளுங்க. ஆவிக்குரிய பார்வையை கேளுங்க. வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள் பவுல் சொல்றாரு. அந்த மேலான ஆசீர்வாதங்களை கேளுங்க. ஆண்டவர் இயேசுடைய எண்ணங்களை கேளுங்க, அவருடைய சிந்தைகளை கேளுங்க, அவருடைய ஆசையை கேளுங்க, அவருடைய விருப்பத்தை கேளுங்க, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை போல நன்மை கிருபையும் பொருந்திய வார்த்தைகளை கேளுங்க, அனைவரை தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தைகளை கேளுங்க, நற்கிரியைகளை கேளுங்க, நற்கனிகளை கேளுங்க. இதையெல்லாம் கேட்டு வாங்குங்க. இதை செய்யும் பொழுது பரலோகம் நம்ம கேட்காமையே ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும். சில வேளைகளில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏசாயா 42:19. என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை இல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை இல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை இல்லாமல் அந்தகன் யார்? இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எந்த இடத்துல கர்த்தர் அப்படி இருக்க சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27வது வசனம். இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? கர்த்தர் இனி எங்களை ஆள வேண்டாம், எங்களை ஆளுவதற்கு புறஜாதிகளை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், ஒரு பெரிய பாவத்தை செய்யறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சாமுவேல் விண்ணப்பம் பண்றான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை இல்லப்பா, அவங்க என்னதான் புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க, அவங்க சொன்ன பேச்சு கேளு, நான் சவுல்ங்கிறவனை ராஜாவா தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே இவங்க எல்லாம் ஜனங்களை எல்லாம் சாமுவேல் ஒரு இடத்துல கூட்டி எல்லாம் சீட்டு போடுறாங்க. கரெக்டாக யாரோட பேருக்கு விழுது? சவுலுக்கு விழுது. இவன் போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறா, ஐயோ சமஸ்த இஸ்ரவேலுக்கு நாம ராஜாவா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அபிஷேகத்தை பெற்றவன் போய் ஒளிந்துகிட்டு இருக்கிறான். இவன் போய் அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. பார்த்த உடனே ஜனங்க எல்லாம் ஒரே சந்தோஷமா ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. புரியுதா? நிறைய பேர் என்ன அப்படிலாம் ராஜா புதுசாக அபிஷேகம் பண்ணும் பொழுது, அந்த ஸ்தானத்துக்கு வரும் பொழுது, பிரதிஷ்டை பண்ணும் பொழுது உடனே எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க ராஜாக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. 25வது வசனம். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். பாருங்க, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் எப்போ வந்து தெரியுங்களா? அம்பேத்கர் அதை ரெடி பண்ணார். ஆனால் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக சாமுவேல் தீர்க்கதரிசி
இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர்றார். புரியுதுங்களா? அந்த சட்டத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. யாரையெல்லாம் கர்த்தர் ஏவினாரோ அவங்க எல்லாம் போய் சவுலோட இராணுவத்தில் சேர்றாங்க. 27வது வசனம், ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவனை பரியாசம் பண்ணி பேசுறாங்க. சில மக்கள், எல்லாரும் இல்ல, சில பேலியாளின் மக்கள், கர்த்தருடைய ஜனம் சொல்லிக்குவாங்க, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்து போயிட்டு இருக்கிறது, பிசாசோட ரூட்ல போய்கிட்டு இருக்கிறது. புரியுதா? அப்படி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, சவுல பரிகாசம், இவன் தான் நம்மளை ரட்சிக்க போறானா, இவன் தான் நமக்கு ராஜாவா இருந்து நடத்த போறானா அப்படின்னு சொல்லி அவனை பரிகாசம் பண்றாங்க. அவன் கண்டும் காணாதவனாக, கேட்டும் கேட்காதவனாக நடந்து கொள்ளுகிறான். அநேக சூழ்நிலைகள்ல நம்ம இப்படி இருக்க பழகணும். ஏன் தெரியுங்களா? நாம பாவம் செய்யாதபடி. புரியுதா? அது குடும்பத்தில் கூட அப்படி சூழ்நிலை வரலாம். சில நேரம் சில மனைவிகள் அப்படியே எமோஷனலாகி படடான்னு பேசி முடிச்சிருவாங்க. புரியுதா? சில இடங்களில் கணவர் கோபத்தில் எமோஷனலாகி படபடான்னு பேசி முடிப்பாங்க. பிள்ளைகள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. இல்லை சபையிலே கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் சகோதர சகோதரிகள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம். எப்பொழுதும் பொறுமையும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியோடு நடந்து கொள்ளுங்க. அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? அந்த டைமில் அப்படி யாராச்சும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்துட்டா கூட அதை உடனே பெருசாக நீங்கள் நினச்சி ஒரு ஹர்ட்டிங்காக எடுத்துக்காதீங்க. அந்த டைமில் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேட்காதவர்களாக இருந்துக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பதிலுக்கு நீங்கள் ஒரு பதில் பேச மாட்டீங்க, தப்பான வார்த்தை நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா நம்முடைய வார்த்தைக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கிற நாள் ஒன்று உண்டு. அதனால தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, ஒருத்தரை நீ திருத்தணும்னா கூட அன்பான வார்த்தைகள்னால் திருத்து, அமைதல் உள்ள வார்த்தைகளை பேசி திருத்து, தப்பான ரூட்ல போய் பேசாத அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்போ எப்பவுமே நம்ம கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்களாய் நம்முடைய எல்லா காரியங்களும் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ சில நேரங்களில் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகாமல் இருக்கணும்னா நம்ம கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேட்காதவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா நாம் உடனே எமோஷனல் ஆக மாட்டோம். உடனே ஒரு பதிலுக்கு தப்பான பாவமான வார்த்தைகளை நாம் பேச மாட்டோம். பாவமான காரியங்களை நாம் செய்யாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு ஆவிக்குரிய கண் இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் குருட்டுத்தன்மையோடு இருந்துக்கிறது நல்லது. நம்ம சொல்கிறது வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரவாயில்ல. யார்? என்னுடைய சகோதரன் தானே, என்னுடைய சகோதரி தானே, என்னுடைய மனைவி தானே, என்னுடைய கணவன் தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க, ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், நீங்க மன்னிங்க பிதாவேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த சிந்தையோடு கூட நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதி. அநேகருக்கு நாம கண்ணா இருக்கிறோமா? ஏன்னா கண்ணுதான் சரீரத்தின் வெளிச்சம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த கண் இருளா இருந்தால் அவனோட முழு சரீரமும் இருளா இருக்கு. அப்படின்னா அர்த்தம் அவனோட வாழ்க்கையே இருளடைஞ்சு போயிடுன்னு அர்த்தம். அப்படி எத்தனை பேரை கர்த்தர் காட்டி கொடுக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் நீங்க கண்ணா இருந்து பாருங்க. கர்த்தர் உன்னதமான இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா.